இங்கே இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வீட்டுல ஒரு ஜங்க் ஃபுட் கூட சமைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இவளுக்குமே ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தனால அவனுக்கு தெரியாம கிச்சன்ல சமைப்பான். அந்த சமைக்கிற ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லி ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அடிப்பா. அப்பன்னு பார்த்து அவளோட பையனுமே எனக்கு ஜங்க் ஃபுட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்ல அவளுமே இல்ல நான் பிரேக்ஃபாஸ்ட் தான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அந்த சின்ன பையனுமே என்ன சொல்லி நம்பாதனால அவங்க 2 பேருமே கிச்சன்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு அவளோட ஹஸ்பண்ட் வாய்ஸ் கேக்குது. இவளுமே அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பாத்திரத்தை மறைச்சு வைக்கிறான். அப்பன்னு பார்த்து அவளோட ஹஸ்பண்டுமே என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த பொண்ணுமே ஓக்க மூடிட்டு உங்க பையன் தான் ஏர்போர்ட் விட்டுட்டான் அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பையனுமே ஆச்சரியமா பாக்குறான். அவளோட ஹஸ்பண்டுமே அவன் சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகல போல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறான். மறுபடியும் அவங்க 2 பேருமே அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிடுறாங்க. அவளோட ஹஸ்பண்டுக்குமே எப்படியோ அவ ஜங்க் ஃபுட் சமைச்சது தெரிஞ்சிடுது. அவனுமே வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்றான். அவங்க 2 பேருமே வேற வழி இல்லாம எல்லாத்தையும் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அவனுமே இந்த ஜங்க் ஃபுட்ல என்னதான் அப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். அவனுக்குமே அது பிடிச்சு போயிடுது. அவளுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்ச கோவத்துல அவளோட ஹஸ்பண்ட் ஃபேஸ்ல கிறுக்கிட்டு அங்க இருந்து ஓடிடுறா.